இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்பயும் போல் உயர அகலமே எடுத்துகிட்டு இந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் 2.5 இன்ச்சுக்கு. அதிலிருந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு நெக்கு வரைஞ்சிக்கலாம். உங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வந்து உயர அகலம் எடுத்துக்கோங்க. அகலம் மட்டும் 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம் வந்து சேம் தான் வரும். அதிலிருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி ஒரு வளைவாக நம்ம கோடு போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனும் பழகிக்கலாம். இன்னும் தச்ச ப்ளவுஸில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஈஸியான முறையில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்த உடனே அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா பிகினர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட சேனல் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனையும் மேக் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த வளைவு நெக்கெலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஈஸியான முறையில் எப்படி தைக்கிறது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இதே டிசைன் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஆனால் வந்து அந்த ஸ்டெப்பு வந்து வேறு மாதிரி நம்ம தைச்சிருப்போம். அதை விட இன்னும் ஈஸியான முறையில் இந்த டிசைன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டெப்பு இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிசைனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்டெப்புகளை வந்து நம்ம குறைச்சி அந்த டிசைனை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அப்படி தான் இந்த டிசைன் உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் தச்சு திருப்ப போகிறோம். அந்த சேஃபுக்கு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். இந்த மாதிரி நடுவில் ஒரு பின் போட்டுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் வந்து நல்லா நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா அந்த துணி வந்து நடுவாமல் இருக்கும். இல்லைன்னா துணி அந்த சைடு நடுவிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த சேஃப்டி பின் போட முடியுமோ அந்த பக்கம்லாம் நீங்கள் சேஃப்டி பின் போட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி சேஃப்டி பின்னு போட்டு நீங்கள் தைங்களே ஈஸியான முறையில் நீங்கள் பழகிடுவீங்க. இப்போ அதில் அமுக்கடி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் இந்த சைடெலாம் நம்ம அடிச்சுட்டு கீழே இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கலாம். இந்த சைடெலாம் நம்ம அடிச்சுட்டு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பட்டி எல்லாமே நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து 1.5 இன்ச்சு பீஸை வந்து நம்ம 2ஆக மடிச்சுட்டு அதை நாட்டு மாதிரி நம்ம தச்சு திருப்ப போகிறோம். இந்த மாதிரி தச்சு திருப்பிட்டு நம்ம வந்து அதை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளைவு சேஃபில் நம்ம வச்சு அடிக்கணும். இந்த மாதிரி 3 இன்ச்சு நம்ம அளவு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த வளைவு ஷேப்பில் நம்ம கழுத்தோட கீழ் பகுதியில் அந்த வளைவில் மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி குறிச்சிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். குறிக்காமல் தைச்சிங்க அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும். 1 இன்ச்சாக இருக்கும், 1.25 இன்ச்சு இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். இந்த மாதிரி நம்ம குறிச்சிட்டு இந்த கோடை வந்து நல்லா கவனிங்க. இந்த கோடை வந்து நல்லா நம்ம நீட்டமாக போடணும். ஏன்னா கீழ்ப்பகுதி கொஞ்சம் அகலமாக இருக்கும்.
மேலே வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அதை நம்ம மேட்ச் பண்ணி கரெக்டாக தைக்கணும். அப்போ வந்து நம்ம அந்த கோடு போடும்போதே கரெக்டாக வச்சு அந்த கோடு போட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த கோட்டு மேலேயே வச்சு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 1 இன்ச்சு நம்ம கேப் விட்ருக்கோம் இல்லையா? அந்த 1 இன்ச்சில் நம்ம ஒவ்வொரு பீஸாக வச்சு அடிச்சுக்கிட்டே வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். போன வீடியோவில் இதில் எப்படி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இதை தச்சு திருப்பியிருப்பேன் நான். அதை விட இந்த டிசைனும் இன்னும் ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம ஒரே டிசைன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அந்த ஒவ்வொரு டிசைன்லேயும் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கணும். வீடியோவில் எப்படி தைச்சோம், இந்த வீடியோவில் எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். 2மே ஒரே வீடியோ அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு வீடியோவில் ஒரு டிசைனை வச்சே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிசைனில் தைப்பாங்க, ஒவ்வொரு மெத்தடில் தைப்பாங்க. அதே டிசைனாக தான் இருக்கும். அதில் எந்த மெத்தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். இதில் லேஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம பாசி வச்சு இப்போ எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 பக்கமும் நம்ம அந்த ஊசியால் கோர்த்துட்டு நடுவில் ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப் கிடைக்கும். அது ஒரு டிசைனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் தைச்சி காமிக்கிறேன். இந்த சைட்லேருந்து இந்த சைடு நம்ம குத்திட்டு அதை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு 1க்கு 2 முடிச்சு கூட நம்ம ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அது மேலே ஒரு பாசி வச்சுட்டு அதில் இன்னொரு லாக்கு போட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக தைச்சிட்டே வரணும். ஒரே நூலில் தைச்சிங்க அப்படின்னா அந்த கீழே வந்து நம்ம தைச்சிட்டு போகும்போது அவ்வளோ இழுத்த மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொன்றையுமே தனித்தனி பீஸாக நீங்கள் வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த கலருக்கும் இந்த டபுள் கலருக்கு வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். சிம்பிளாக நம்ம தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனை ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக நான் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் வீடியோ வந்து ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்தே நீங்கள் எல்லா டிசைனுமே நீங்கள் கற்றுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் தான் நம்ம ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்கோம். கிளாஸ் போய் தான் நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போது அந்த கலர் சேஃபு அந்த ஃபினிஷிங் எல்லாமே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அதுக்கு வந்து சூப்பர் நாட் வச்சு நம்ம தைச்சிருக்கோம். இதோட நாட் வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வரும். எல்லாமே இந்த டிசைன் பப்புஸ் டிசைனு ஒரு டிசைனில் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது மேட்சாக நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குழம்பு தேவையே கிடையாது. கை டிசைன் என்ன வைக்கிறது, நாட்டு என்ன டிசைன் வைக்கிறதுன்னு குழப்ப தேவையே கிடையாது. இதில் உள்ள டிசைனை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.